ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரீஷர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பெரிய பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழேருந்து மூவ் ஆகிற மாதிரி ஒரு ப்ரீஷர்ட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் மூவ் ஆகிற ப்ரீஷர்ட்டும். ஓகே, ஸோ இது 2 ப்ரீஷர்ட்டில் நீங்கள் எதை எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஸோ ஒரு நானிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிட்டு அந்த ரிலீஸ் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க புக் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தள்ளிவிட்டுங்க. ஓகே ஓகே, ஜஸ்ட் இதில் எப்படி எடிட் பண்ணு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வீடியோ இல்லை பிக் எது வேணாலும் நீங்கள் வந்து எனக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் பிக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஃபுல் கம்பர்ஸை கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தர ஆப்ஷன் போய்ட்டு லைட் நான் ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்கேலில் செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிக் வந்து பண்ணால் நான் சாங் எண்டு வரைக்கும் நான் வந்து பண்ண ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லில் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இதுக்கு நாம் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் பிக்கர் செலக்ட் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே மூவ் பண்ணாக்க சேச்சுரிங் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேச்சுரேஷன் மட்டும் -100 வச்சு விட்டுட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு இப்போ கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் எக்ஸ்பிரஷன் காமன் எஃபெக்ட் இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து பண்ண உங்களுடைய பிக்கு இல்லை வீடியோக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கீழே காமா இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 0.500 நான் வந்து பண்ணாக்கி என்னோடய பிக்குக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பண்ண உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு பிகுத்து மாதிரி டார்க்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கே போதும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து பிளாக் அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு கிடச்சிச்சா சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் வந்து பண்ணாக்க லிரிக்ஸ் தான் எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஸ்டைலில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழேருந்து மேலே போகிற மாதிரி நான் வந்து இந்த ப்ரிஷ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணினால் இதில் உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ஜஸ்ட்டு அந்த மூவ் எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது, நாம் தான் எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணி இந்த பாக்ஸை கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் இதுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் ஆட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே மூவ் பண்ண டெஸ்ட் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாண்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ரேஞ்சே இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே மூவ் பண்ண ஸ்டார்டிங் இருக்கும், அது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. எண்டு இருக்கு பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃபேம் வந்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணாக்க ப்ளேஸ் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃபேம் லாஸ்ட் எண்டில் ஒரு கீ ஃபேமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீ ஃபேம் வந்துட்டு இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் கீ ஃபேம் போயிருக்கா அங்கே போயிட்டு ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -100 வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ட்ரான்ஸ்ஃபர் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண இது லெட்டரில் இருக்கான்றதே நீங்கள் பார்க்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் இருக்கிறதே காம்போர்ட்டுக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஆஃப் செட் இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஒய் வேலையை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு -10 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண ஆங்கிள் இருக்கும், அது எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. ஸ்கேல் இருக்கு பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 0.50 இல்லைனா 0.60 வச்சுக்கோங்க. இப்போ அப்படி கீழே மூவ் பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்குது, அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆல்ஃபாவும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ண இந்த ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஈஸ் இன் ஈஸ் அவுட் இருக்கும். ஈஸ் இன் வந்து பண்ண அப்படியே இருக்கட்டும். ஈஸ் அவுட்டை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு +100% வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் ஓவர்லேப்னு இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 வச்சுக்கோங்க.
இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் டெஸ்ட்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் டெஸ்ட் ஸ்பின்னிங் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேட்டஸ்ட் ஸ்பின்னிங்கை மட்டும் ஒரு 5% வச்சுக்கோங்க போதும். இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஒப்பாசிட்டி ஸ்பிலிட்டி இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபேர் இன்னொரு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க ஒரு 0.2020 செகண்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படிதான். ஸோ இப்போ நீங்கள் புல்ல பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு அடிச்சா, ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் டெஸ்டிங் கிளிக் பேட்டி அடிசில் போய்ட்டு உங்கள் சாங்குக்கு தகுந்த லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்க, நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டை சொல்லிடுறேன். ஜஸ்ட் அண்ட் டெஸ்டிங் கிளிக் பேட்டி அடிசில் போய்ட்டு மேலே ஃபாண்ட் ஷோ தான், அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவ் ஆல் ஃபாண்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்க சைடில் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இல்லை இன்ஃபர்ட் ஃபாண்ட் இருக்கு பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க ஃபாண்டிங் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஜஸ்ட் அது ஃபாண்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மிஷில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த லிரிக்ஸ் எப்படி எடிட் பண்ண குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த டெஸ்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லிரிக்ஸ் உப்புமார் போய்ட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது எப்படி கம்ப்ரஸ் பண்ணி எஸ்என் பண்ணுறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு அந்த டெஸ்டிங் கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டைமுக்கு எது கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். எஸ்என் பண்ணுறதும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் புக் மாதிரி போய்ட்டு அந்த டெஸ்டிங் கிளிக் பண்ணிட்டு அதே ஸ்பீட் ஐக்கனில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நான் டைமுக்கு எதை எஸ்என் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் சாங் எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிரிக்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் லிரிக்ஸ் எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆர்ட் எஃபெக்ட் கொடுத்துடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸே கொடுத்துட்டு டெஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் இல்லைனாக்கா அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இமேஜை நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கும். நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த மேல் கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணாக்க கம்மி பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த டிக்கேக்குனே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பியூட்டி வேலையை இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட் இந்த கார்னர் இருப்பாருங்க, அது நீங்கள் சென்டராக நீங்கள் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டிக்கேக்குன்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு திராப்ஸில் போய்ட்டு இந்த இமேஜ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ இதை லைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பண்ண அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் பாருங்கள். ஸோ அந்த 4 லேயருமே அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் 4 லேயருக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட் ஆயிடும். ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க ஸோ இந்த 4 லேயர் கீழே ஒரு டெஸ்ட் இருக்கு பாருங்க, நம்மளுடைய சேனல் நேம் போட்டு ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டையும் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே பண்ணால் இதில் சாஃப்ட் க்ளோ இருக்கு பாருங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது, அது லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணினாக்க ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது க்ளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வீடியோ வச்சு ஆட் பண்ணுறீங்கனாலும் இதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சைட்லேருந்து அந்த டெஸ்ட் மூவ் ஆகிறதும் அதே சேம் மெத்தட். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதில் நாம் எடிட் பண்ண இந்த எஃபெக்ட்டை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைட்லேருந்து மூவ் பண்ணுறதுல நீங்கள் எடிட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி விட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.